சார், டிவிகே வந்து பரந்தூர் விஷயம் பத்தி பேசியிருந்தீங்க. அதுல முக்கியமா அடுத்ததா மாற்றுத்திறனாளியோட கோரிக்கையும் இருக்கு. அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பா ஒரு பதில். இப்போ பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் போராடல. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த காலமா தமிழகமே ஒரு போராட்ட களமா தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம், சத்துணவு பணியாளர்கள் போராட்டம். சரி, இல்ல இப்ப வந்து அந்த கேள்விக்கான பதில் நேரமின்மை நமக்கு ஒரு நிமிஷம், அந்த கேள்விக்கான பதில் மட்டும் நம்ம இது போல எல்லா விதத்திலும் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. அது போல மாற்றுத்திறனாளிகளும் போராட்டத்தில் தாவேகா நேர்ல போயிட்டு எங்க கழக துணை பொதுச்சாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதரவு தந்திருக்காரு. அவங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கையை இந்த அரசுக்கு வாய் வழியா கொண்டு போக முடியாதனால விசில் மூலியமா கொண்டு போனாங்க. ஒன்னே இந்த ஆள அரசு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்கள காவல்துறை ஏவி கடுமையான முறையில் நடந்துகிட்டாங்க. அதனால கண்டிப்பா அவங்களோட கோரிக்கை 100% தலைவர் ஆட்சி வந்தோடனே நிறைவேற்றப்படும். அவங்களோட தான் நாங்க உறுதுணையா இருக்கோன்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். போராட்ட காலத்துக்கு போய் ஆதரவும் தெரிவிச்சிருக்கோம். ஓகே, நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக மாறி ஒரு மாசா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்கினப்ப எப்படி இந்த நிகழ்ச்சி தொடங்கணும், எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நாம திட்டமிட்டோமோ அதே மாதிரி ஒரு முன்னுதாரண நிகழ்ச்சியா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா பிரதிநிதிகளாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் ஒரு பெரிய வெற்றி நிகழ்ச்சியா மாற்றப்பட்டிருக்கு. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை தொடர்ந்து பயணிக்க போகின்றது. பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், பல தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதே போல அனைவரும் வாக்களிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சார பயணத்தினுடைய நீங்க இங்க வாகனத்தை பாக்குறீங்க, நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண வாகனம். இந்த வாகனத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% வாக்குறுதி. ஏன்னா வந்து இப்ப இந்த எஸ்ஐஆர் போன்ற பணிகள் நடத்தப்பட்டதுடைய நோக்கமே என்ன, எல்லாரும் இன்வால்வ் ஆகணும். ஒரு அரசை நோக்கி நம்ம கேள்வி கேட்கணும். எனக்கு இந்த திட்டம் வரலையே, சாலை வரலையே, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம கேட்கணும். ஆனால் இதையெல்லாம் கேட்கக்கூடிய உரிமை, தகுதி யாருக்கு இருக்குன்னா யார் ஓட்டு போட்டாங்களோ ஓட்டு போடுறதுதான் முதல் கடமை. ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும்தான் கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த உரிமையும் இருக்கு. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் யூடியூப் மூலமாகவும் நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான வேண்டுகோள், அனைவரும் இந்த தேர்தலில் பங்கெடுக்கணும். தேர்தலில் நாம பங்கெடுக்கலன்னா என்ன ஆகும்? பிளாட்டோ சொன்ன தத்துவம் தான் ஞாபகத்துக்கு வருது. மீண்டும் நாம் அரசியலில் பங்கெடுக்கவில்லை என்றால் நம்மை விட தகுதி குறைவானவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு தகுதி இல்லாத தலைமையின் கீழே நாம் வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே அனைத்து தரப்பு மக்களும் இந்த தேர்தலில் பங்கெடுக்கணும். எல்லாருக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கோ, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அந்த வகையில வேட்பாளர்னா வேட்பாளராக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்காக நீங்கள் துணை நின்று போராடலாம். வாக்களிக்கணும். முக்கியமா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தினுடைய ஒரு முக்கியமான மெசேஜா இருக்கு. இந்த இடத்துல திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நண்பர்களும் வந்து, தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சி நண்பர்களும் வந்து, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் நியூஸ் தமிழுடைய வேண்டுகோளை ஏற்று மக்களுக்காக இங்க வந்து நின்று இருக்கீங்க. உங்களுடைய கட்சியின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், சாதனைகள், வரக்கூடிய தேர்தல்களை நீங்கள் வெற்றி பெற்றால், உங்களுடைய கட்சியின் சார்பில் பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான மாற்றத்தை, ஏற்கனவே வளர்ந்த மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆன்மீக நகரமா இருக்கு, தொழில் நகரமா இருக்கு, பட்டு நகரமா இருக்கு, ஏரி மாவட்டமா இருக்கு, பல சிறப்புகள். வழக்கமா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனா காஞ்சிபுரத்துக்கு மட்டும்தான் பல சிறப்புகள் இருக்கு. இங்க விவசாயிகள் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, மகளிர் இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களும் வசிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா ஒற்றுமையோடு வசிக்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்டமா காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு. நியூஸ் தமிழ் குழுமம் ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றது. வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கும், குறிப்பா இங்க பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை நண்பர்களுக்கு நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நம்முடைய நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்துவதற்கு லைட் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களுடைய TCCL
டிசிஓஏ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம், இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம், இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல டிசிஓஏ நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியா மாத்துறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க போகிறீர்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கான தேர்தல், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தேர்தல். அனைவரும் பங்கெடுப்போம். நன்றி, வணக்கம்.